வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 நீட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். அதோட வெயிட் வந்து 3/4 கிலோ இருந்துச்சு. மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், வெந்தயத்தை வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 ஸ்பூன். 3/4 கிலோ மாங்காய்க்கு நான் 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுக்காய் அதுக்கப்புறம் தொக்கு மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நான் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் 2யும் போட்டுக்கலாம் எண்ணெயில். துருவி வச்சிருக்கிற மாங்காவை இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் மாங்காய் எண்ணெயிலே நல்லா வேகணும். நம்ம மாங்காவை எவ்வளோ நேரம் எண்ணெயில் வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வதக்குறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது மாங்காய். ஏன்னா எண்ணெயிலே நல்லா வதங்குது இல்லையா மாங்காய், அதனால் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நான் மாங்காவை நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயிலேயே. நல்லா பாதி அளவுக்கு மாங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்து வச்சிருக்கிற 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை இப்போ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம எது பண்ணாலும் சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சர்க்கரையும் மிளகாய் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் மாங்காயோட சேர்த்து. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே தனியாக சைட்லலாம் வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இன்னும் நாம் மாங்காய் தொக்குக்கு உப்பே போடலை சுத்தமாக. நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். உப்பு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு ஒரு 15 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள் சைட்லலாம் எண்ணெய் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தயத்தூள் போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டேன் நான். மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்குது. தொக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மாங்காய் தொக்கு நல்லா சூடாறினதும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க. மாங்காய் தொக்கு வந்து 1 வீக் வெளியில் வச்சுருந்தாலே நல்லாயிருக்கும். இன்னும் அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். மாங்காய் தொக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.